வணக்கங்க. நான் ராம்குமார். பேசிக்கலி கோயம்புத்தூர். ஐம் இன்டு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிங்க. விவசாயம்ங்கிறது எனக்கு ஒரு புதுசான விஷயந்தான். இந்த கோவிட் பீரியடில் விவசாயம் பண்ணணும், விவசாயத்தில் ஒரு பேஷன் ஹாபி இருந்ததுனால 2 இடத்துல ஃபார்ம் வாங்கி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு அக்ரிகல்ச்சர் பற்றி அவ்வளோவா நாலேஜ் எனக்கு அதிகம் இல்லை. விவசாய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஒரு இதில் நான் வரல. ஸோ என்னோட இண்டஸ்ட்ரி, என்னோட லைன் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே வேறுங்க. ஸோ இது வாங்கின உடனே இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் நிறைய போயிருந்தது, ப்ராப்பராக இரிகேஷன் இல்லை, இதெல்லாமே இல்லாமல் இருந்தது. வாங்கினதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ட்ரிப் இரிகேஷன்லாம் கரெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்லாம் போட்டு நயகரா ஒரு ரவி மூலிமா தான் இதெல்லாமே போட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் கேட் வால்வ்லாம் திறந்து விடாமையே தண்ணி விடுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணோம். இந்த ஒரு போர் இருக்குதுங்க இங்கே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணி வந்து ப்ரெஷரே இருக்காதுங்க. ஒரு சில இடங்களில் வந்து தண்ணி ப்ரெஷர் வந்து அந்த கடைசிக்கெல்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாக பாயும், இன்னொரு இடத்துல ஜாஸ்தியாக வரும் தண்ணி பாயும். ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி சில இடங்களில் விட்டு சில இடங்களில் போயிட்டு இருந்தது. அப்போ என் ஃப்ரெண்டு கணேஷ்ங்கிறவர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தோட்டத்தில் எல்லாமே அவர் ரெடி பண்ணி கொடுத்தது கூட இருந்து. ஸோ அவர் வந்து எனக்கு வந்து நயகரா ரவி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாருங்க. அப்புறம் அவர் பார்த்தோன்னு தான் நாங்கள் அங்கே ரிங்கு இறக்கி போருக்கு அங்கேயே தண்ணி இது பண்ணி அங்கேருந்து நம்ம இந்த நயகரா ஆட்டோமேஷன் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபில் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட் வால்வ், மொத்தம் இங்கே வந்து 9 கேட் வால்வ் இருக்குது. இந்த 9 கேட் வால்வுக்கும் ஒவ்வொரு டைமிங். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மரங்கள் ஜாஸ்தி இருக்கும், சில இடங்களில் வந்து கண்ணு மரங்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்தந்த ஜோன், அந்தந்த கேட் வால்வுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்தபடி, அதாவது யூனிஃபார்மாக ஒரே இதுன்னு இல்லாமல் அந்த ஏரியாவுக்கு தகுந்தபடி நயகரா சொல்யூஷன்ஸ் மூலிமா நாங்கள் வாட்டர் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி கொடுத்தோம். கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, முதல்ல நான் என்ன நினச்சேன்னா, நிறைய பேர் இல்லை பொதுவாகவே என்ன நினைக்கிறாங்கன்னா, தண்ணி நிறைய விட்டுட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது. இது மனுஷனுக்கு மாதிரி தாங்க. நம்ம சாப்பாடு ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் நமக்கு கெடுதல் தாங்கிறது எனக்கு பிறகு தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் கரெக்டான எந்த ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. அதை எல்லாம் சீர்படுத்தி கொடுத்தது நயகரா ஆட்டோமேஷன் தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் காலையில் ஃபோனில் வந்து பார்த்துக்குறோம், ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து 45 மினிட்ஸு, இன்னொரு ஜோனுக்கு வந்து 30 மினிட்ஸ்னு ரெக்வயர்டு இது கொடுத்துக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாஞ்சிக்குது. கேட் வால்வெல்லாம் எதுவும் திறந்து விட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நான் இந்த தூரத்தில் இந்த 6 வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்குது. நல்லா போயிட்டுருக்குது. ஒன்றும் தண்ணிக்கு காடு காஞ்சி நாங்கள் இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. இப்போ நாங்கள் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அது ஃபோன்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம வந்து இன்றைக்கி மழை பெஞ்சிருக்குன்னா நம்ம இங்கேருந்தே ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம வேண்டாம், ஒரு 2-3 நாளைக்கு வேண்டான்ட்டு தேவைன்னா ஆன் பண்ணிக்கிறோம். இல்லை ஒரு பர்டிகுலர் ஜோனில் மாத்திரம் வேணுனாலும் நம்ம உடனே ஆன் பண்ணிக்கிறோம். அந்த தேவையான தண்ணி இது பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஆஃப் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அப்புறம் சர்வீஸ் வைஸும் சரிங்க. என்ன ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் சரி, அவர் ரவி ஆகட்டும், அவரோட டீம் மெம்பர்ஸ் ஆகட்டும், என்றைக்குமே கூப்பிட்டு வரலன்னா இது வரைக்கும் சொன்னதே இல்லைங்க. ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஐ ஷுட் சே, இன்னைக்கு ஒரு பொருளை வந்து இன்னைக்கு எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சர்வீஸுங்கிறது தான் முக்கியமானது. இன்னைக்கு வரைக்கும் எந்த வித சுணக்கம் இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்க சர்வீஸ் பொறுத்த வரைக்கும். எங்களை மாதிரி புதுசாக வரவங்க இல்லை வர்ற காலங்களுக்கு வரக்கூடிய மேன் பவர் ப்ராப்ளம்ஸ் இன் தமிழ்நாடு எல்லாம் இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஹியூமன் டிபெண்டன்சியை குறைக்கிற மாதிரி இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம வரவேற்கணும். எல்லா அக்ரிகல்ச்சர்ஸ் ஃபார்மர்ஸுமே இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே அவங்க வேலை இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னும் ப்ரொடக்டிவாக நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க.